அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோர சாம்ராட் மகேஷ் ஐயர். 2024ஆம் ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி இருக்குது. இது வாக்கியத்து பிரகாரம் திருக்கணித பிரகாரம் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை. ஆக இந்த குரு பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க. இந்த மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சியாகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார், மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம். கடக ராசி நேயர்களே, கடகத்துக்கு இப்போ அஷ்டமசனி இருக்குது. அஷ்டமசனி காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறேன். எதையும் திறம்பட நடத்துவேன் சார், எதையும் முடியாதுன்னே சொல்ல மாட்டேன். முந்தையெல்லாம் பார்த்தோன்னே கணிப்பேன், முந்தையெல்லாம் போன காரியம் வெற்றி, முந்தையெல்லாம் நினச்ச விஷயங்கள் சக்ஸஸ், வீட்டில் நல்ல மரியாதை, வேலையில் நல்ல மரியாதை, எல்லா இடங்கள்லையும் எனக்கு ஒரு தனி பேர் புகழ் அந்தஸ்து அத்தனை இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அஷ்டம சனி காலம். இந்த அஷ்டம சனி காலத்தில் வெளியில் மதிப்பு இருந்தால் வீட்டில் இருக்காது, வீட்டில் இருந்தால் வெளியில் இருக்காது, எல்லாம் இருக்குன்னா ஜோப்பில் காசு இருக்குது. சரி, எதாதான் எல்லாரும் பேசுகிறான்னா என்னங்கன்னு கேட்டால் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னப்பான்னு கேட்டால் ஆப்போசிட்டாக கேட்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கார். சனி பகவான் வீக்காக இருந்தாலும் குரு பகவான் அற்புதமாக வந்திருக்கார். 11ல் இருக்கக்கூடிய குரு நல்லதை செய்வார். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தருவார். எது ரூட், இதுதான் ரூட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பை பகவான் உங்களுக்கு நல்குவார். பெரிய பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய அற்புதமான இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் வரும், சுமூகமாக சரியாகும். சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அலைச்சல் ஆனால் நிறையா இருக்கும். இந்த அலைச்சலில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் தம்பி தங்க கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்கள், கல்யாணம், இதுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆஹா வாழ்க்கை நடந்துடுத்தே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியதாகும். பட்டமளிப்பு விழா, அதே மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு கடகராசி என்பவர்களுக்கு அருமையாக இருந்துருக்கும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள்லாம் போட்டு வாட்டு எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அப்பப்போ பயங்கள் வரும், இது ஆகாதோ, இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பயமெல்லாம் வரும். ஒன்றும் இல்லை, பார்ட்னர்ஷிப் போட்டுன்னு தொழில் பண்ணும்போது அவாஜாத்தை செக் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் சில விஷயங்கள் இறங்கலாமா வேண்டாமா, எனக்கு தெரியுமா தெரியாதா, இந்த தொழில் தெரியாத விஷயங்களில் இறங்கி அதில் பாதிக்கப்படுறதை விட தெரிந்த தொழிலில் நம்ம செய்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மன திருப்தியை தரும். பெருங்கஷ்டங்கள் இருந்தாலும் மாற்றங்கள் உண்டு. சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சுவாமியினுடைய நாமங்கள் அது ராம 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் இப்படி சுவாமி நாமத்தை எழுதுறது. முருகா முருகா முருகான்னு சுவாமி நாமத்தை, சிவசிவா மகாவிஷ்ணு இப்படி சுவாமி நாமத்தை எழுதுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எல்லாரும் நெகட்டிவாக சொல்லும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக தோணும், எல்லாரும் பாசிட்டிவாக சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக தோணக்கூடியதாக இருக்கும். மனசில் தோன்றது அப்படியே நடக்கும். சில விஷயங்களை மற்றவா ப்ரூவ் பண்ணி காமின்னுவா முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் என் மனசில் தோணுது என்னத்தை ப்ரூவ் பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவா, நீர் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவ, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி தண்ணீர் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு செக் போஸ்ட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கொரியர் ஆஃபீஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பேச்சு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறோம், மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகர், மலர்கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். கடக ராசி அன்பர்களே, என்னதான் சனி பாதகம் இருந்தாலும் குரு காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை உங்களை வீண் போக வைக்காது. மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். தொலைக்காட்சியில் வேலை பண்ணியிருக்க ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. யார் நல்லவா சார், யார் சார் கெட்டவா, இப்படி இந்த வேதாந்த கருத்துக்கள்லாம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது.
எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்குது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது எதில் சொன்னது? பகவத்கீதையில் சொன்னது. இந்த பகவத்கீதையில் சொன்ன வார்த்தைகள் யாருக்கு கரெக்டாக இருக்கோ இல்லையோ சார், எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கடகராசி என்பர்கள் நிறைய சொல்லுவாள். ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஒரு மகாபாரதத்தில் எப்படி, அதாவது ஒரு சகுனி இருக்குது, ஒரு நல்லவா, ஒரு கெட்டவா, ஒரு எதிர்மறையானவா, ஒரு போர் இடம், இந்த மாதிரி எல்லா சம்பவமே இந்த காலகட்டத்தில் பார்த்துடுவேன். குருவுடைய அற்புதமான ஒரு அமைப்பு. எங்கே போனாலும் ஒரு செகண்ட் வருத்தப்பட்டெல்லாம் அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், அடுத்த செகண்ட் ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறது அளவுக்கு பண்ணி கொடுப்பா. யாரெல்லாம் உங்களை கிண்டல் கேலி பண்ணுறாலோ அதில் தான் நீங்கள் முன்னேறுவேல், அதில் தான் ஜெயிப்பேல். அப்படி ஒரு வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார். கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டினேன் சார், கஷ்டப்பட்டு கட்டினாலும் உங்களுக்கு வீடு ஆகிடுது இல்லையா, தங்கம் வாங்குற இல்லையா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஆக இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக, பிரச்சனையில் ஒரு பொன்னான காலமாக இருந்து கொண்டக்கூடிய ஒரு அற்புதமானதாக இருந்துருக்கும். கடகராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புதமான பலன்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும்.